ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான். முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிம்பிளான முட்டை குழம்பு தான், ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்ச பிறகு இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டோன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா வெடிச்சிருச்சு, பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு வதக்கிட்டு தக்காளியும் உடனே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் சாமி மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. மாலை சனிக்கிழமை நைட்டு வந்தாங்க. அதாவது மார்ச் 28 வந்தாங்க. வந்துட்டு அதோட விரதம் முடிச்சு மாலையெல்லாம் கழித்து எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று சண்டே மார்ச் 29. நேற்று நம்ம அக்காவோட பேரன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால நம்ம வீட்டில் எதுவும் ரொம்ப பெருசாக சமைக்கலை. அது போயிட்டு வந்துட்டோம். அதோட நம்ம டிஃபன் தான். மதியானம் லஞ்ச் அங்கே முடிச்சாச்சு. அதனால் சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் நம்ம நான்வெஜ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி. சரி, சிம்பிளாக ஆஃபீஸ் கிளம்புறதுனால முட்டை குழம்பு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி தண்ணியை 3 வாட்டி கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். திப்பி இல்லாமல் இந்த புளி தண்ணியை மட்டும் 3 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். வந்த பிறகு கொஞ்சம் நம்ம முட்டையை உடைச்சி சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் கலந்து கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சாமி கோயிலுக்கு போனாங்க இல்லைங்களா, அது எந்தெந்த கோயிலுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் எந்தெந்த கோயிலுன்னு சொல்கிறேன். 5 நாள் டூர் மாதிரி போயிருந்தாங்க. மாலை போட்டு 1 மாதம் விரதம் இருந்துட்டு இது பங்குனி மாதத்தில் எப்போவுமே இது வருஷம் வருஷம் போவாங்க. அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இது முதல் வருஷம் அவர் போனது. ஆறுபடை குழுன்னு சொல்லிட்டு 6ஆம் ஆண்டு யாத்திரைன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க திருவொற்றியூர்லேருந்து. அங்கே முதல் போனது திருத்தணி, அப்புறம் ராஜகுபேரன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் 2வது நாள் சுவாமிமலை, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, அப்புறம் பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், உத்தரகோசமங்கை. அது எப்படின்னா 3வது நாள் ராமேஸ்வரம் போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் பார்த்தாங்க. அதாவது பாம்பன் பாலம் அது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம், உத்தரகோசமங்கைன்னு ஒரு கோயில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் திருச்செந்தூர் முடிச்சுட்டு குற்றாலம் வந்தாங்க. குற்றாலம், அப்புறம் திருமலை முருகர் கோயில் போனாங்க. அப்புறம் பழனிமலை போனாங்க. அப்புறம் சிவன்மலை, சென்னிமலை அதெல்லாம் பார்த்துட்டு நடுவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு கோயில் கூட போகணுன்னு சொன்னாங்க. அது வெயிலில் அவங்களால நிறைய இடம் கவர் பண்ண முடியல, வீடியோலாம் எடுக்கிறதுல. அதனால் அவங்களால நிறைய வீடியோஸில் கவர் பண்ணாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து அனுப்பிச்சாங்க. ஏன்னா எல்லாமே மலை ஏறினதுனால கால் ரொம்ப சூடு தாங்கலை போல் அவங்களுக்கு வெயிலில். நான் முடிஞ்ச அளவு எடுத்து அனுப்புனாங்க. அதை வச்சு நான் எடிட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி போயிட்டு வந்தாங்க. நல்லா சூப்பராக தரிசனம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. மன திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்லா ஒரு 20 கோயிலுக்கு மேலே
பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது அந்த குரூப்னெல்லாம் நமக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதனால் அவங்க போனது எனக்கு சந்தோஷம்தான். இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாருன்னா கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ வந்து உடைச்சி டைரெக்டாக வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை உடைச்சி உள்ளே வந்து ஓடு இல்லாத அப்படியே சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதேமாரி 3 முட்டை உடைச்சி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு வச்சுட்டா நம்ம பதார்த்தம் தனியாக வந்து செய்ய வேணாம். சைட் டிஷ் எதுவும் இந்த முட்டையே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கால ஊரில் வந்து ரெடி ஆகிடும். அதனால இந்த குழம்பு வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு மீன் குழம்பு ஸ்டைலில் வச்சுட்டு அதில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இது அப்படியே வந்து ஸ்லோவில் வச்சு கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு தட்டி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக திக்காக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. அதனால தான் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர அளவு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் சாப்பாடுக்கு, நிறைய சாப்பாடுக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றினா கூட நல்லா நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக வச்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.